ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய prithvi-ii ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை வெற்றிகரமா இரவு நேரத்துல சோதனை பண்ணிருக்காங்க. இதற்கு முன்பு அக்னி 4 மிசைலையும் இரவு நேரத்துல தான் சோதனை பண்ணாங்க. இந்தியா எதற்காக தொடர்ந்து இரவு நேரத்துல மிசைல் சோதனை பண்றாங்க? இந்தியாவின் இந்த prithvi-ii மிசைல் சோதனையோட முக்கியத்துவம் என்ன, prithvi-ii மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஜூன் 15, 2020 இந்த நாள்ல தான் சீன மற்றும் இந்திய வீரர்களுக்கு இடையே கல்வான் வேலியில சண்டை மூண்டது. அதே ஜூன் 15, 2022 இந்தியா தன்னோட prithvi-ii ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல உள்ள இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சோட லான்ச்சிங் காம்ப்ளெக்ஸ் 3ல இருந்து நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையை நடத்தியது இந்திய ராணுவத்தின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பு. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய மிகவும் முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பின் கட்டுப்பாட்டுல தான் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்கள் இருக்கும். இந்தியா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பால் நடத்தப்படும். prithvi-ii மிசைல் சோதனை மிகவும் ஒரு முக்கியமான சோதனையா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த prithvi-ii மிசைல் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல பேட்டில் ஃபீல்ட் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது குறைவான தூரத்தில் உள்ள எதிரிகளின் இலக்கை தாக்கி அழித்து நமது படை முன்னேறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிசைல் தான் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள். இந்த prithvi-ii மிசைல் சோதனை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஆர்மிக்கு பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் சப்ளை செய்த மிசைல்கள்ல இருந்து ஒரு மிசைலை தேர்வு செய்து இந்த மிசைல் சோதனை நடத்தப்பட்டு கடந்த 10 நாட்கள்ல இந்தியா செய்யக்கூடிய இரண்டாவது இரவு நேர மிசைல் சோதனை. இதற்கு முன்பு ஜூன் 6ஆம் தேதி அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று 4000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய அக்னி 4 மிசைல இந்தியா சோதனை பண்ணாங்க. prithvi-ii மிசைல இரவு நேரத்துல சோதனை செய்தது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இரவு நேரத்துல மிசைல்களை ஃபயர் பண்ணோம் அப்படின்னா அந்த மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தடுப்பது மிகவும் கடினம். இந்த சோதனையின் மூலம் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் தங்களுடைய ஆபரேஷன் ரெடினஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்தியா நினைச்சது அப்படின்னா எந்நேரமும் எந்த மாதிரியான பகுதிகளில் இருந்தும் குறுகிய நேரத்துல அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களை லான்ச் செய்ய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த இரவு நேர மிசைல் சோதனைக்கு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வேறு மாதிரியான காரணங்களை சொல்றாங்க. அதாவது சோதிக்கப்படும் மிசைலோட புகைப்படம் இல்லனா வீடியோவை வைத்து எதிரிகள் இந்த மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா இரவு நேரத்துல மிசைல் சோதனை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல அந்த மிசைலோட செயல்திறன் எப்படி இருக்கு, மிசைலோட சென்சார்கள் மற்றும் சீக்கர்கள் சிறப்பா செயல்படுதா அப்படிங்கறத சோதிப்பதற்காக தான் இரவு நேரத்துல இந்தியா இந்த மிசைல் சோதனை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் நடத்திய prithvi-ii மிசைல் சோதனையின் போது இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் பே ஆஃப் பெங்கால் பகுதியில நிலை கொண்டிருந்தது. இந்த கப்பல்ல இருக்க ரடார்கள் மற்றும் சென்சார்களை கொண்டு இந்த மிசைல் கரெக்டா இலக்கை சென்று தாக்கியதா, மிசைலோட ட்ராஜெக்டரி எப்படி இருந்தது அப்படிங்கிறது குறித்து மிகவும் க்ளோஸா மானிட்டர் பண்ணிருக்காங்க. இந்த சோதனையின் போது ஃபயர் செய்யப்பட்ட prithvi-ii மிசைல் ஒரு ஃபுல்லி ஆபரேஷனல் கான்ஃபிகரேஷன் கொண்ட மிசைல். இந்த மிசைல் இலக்கை மிகவும் துல்லியமா தாக்கியதா சொல்லப்படுது.
அதாவது இந்த மிசைலோட அக்யூரசி சிங்கிள் டிஜிட்ல இருந்திருக்கு. சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறது இலக்குல இருந்து 1 இருந்து 9 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல் கரெக்டா இலக்கை தாக்கியிருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் இந்தியாவுடைய கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டியை சோதிப்பதற்காக தான் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிருத்திவி சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸ் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வகையை சேர்ந்த மிசைல்கள். இந்த மிசைல்கள் 1994 இருந்து இந்திய படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. பிருத்திவி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் மூலமா உருவாக்கப்பட்ட மிசைல். இந்த இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் மூலமா தான் இந்தியாவுடைய மிகவும் முக்கியமான மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புரோகிராமுக்கு முதல்ல தலைமையேற்று நடத்தியது இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். பிருத்திவி டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் பிரம்மோஸ் மிசைல்களை விட மிகவும் விலை குறைவான மிசைல்கள். அதாவது ஒரு பிருத்திவி மிசைலோட விலை 3 இருந்து 4 கோடி ரூபாய். அதுவே பிரம்மோஸ் மிசைலோட விலை 25 கோடியிலிருந்து 30 கோடி. பிருத்திவி சீரியஸ் ஆஃப் மிசைல்களை டிசைன் செய்தது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். பிருத்திவி மிசைல் தான் டிஆர்டிஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் மிசைல். பிருத்திவி மிசைல்களை தயாரிப்பது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். பிருத்திவி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள்ல prithvi-i, prithvi-ii மற்றும் prithvi-3 அப்படின்னு 3 விதமான மிசைல்கள் இருக்கு. பிருத்திவி மிசைல்கள் 8.56 மீட்டர்ல இருந்து 9 மீட்டர் நீளம் கொண்டதா இருக்கும். இந்த மிசைல்கள் 100 சென்டிமீட்டர்ல இருந்து 110 சென்டிமீட்டர் டயமீட்டர் கொண்டதா இருக்கும். பிருத்திவி மிசைல்கள்னால பல்வேறு விதமான வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட், பெனிட்ரேட்டிங் வார்ஹெட், கிளஸ்டர் யூனிட்ஸ், வேக்யூம் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெர்மோபேரிக் வார்ஹெட், கெமிக்கல் வெப்பன் மற்றும் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிருத்திவி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள் இந்திய தரைப்படை, இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையிலையும் பயன்பாட்டில் இருந்து வருது. இதுல prithvi-i மிசைல இந்திய தரைப்படை பயன்படுத்தி வர்றாங்க. prithvi-i மிசைல்னால 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். prithvi-2 மிசைல இந்திய விமானப்படை மற்றும் இந்திய தரைப்படை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைல்கள்னால 500 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று 350 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். prithvi-3 மிசைல இந்திய கடற்படை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைல்னால 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று 350 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். பிருத்திவி சீரியஸ் ஆஃப் மிசைல்களோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் வார்ஹெட்களின் எடையை கூட்டி குறைக்க முடியும். உதாரணத்துக்கு prithvi-3 மிசைல்ல 500 கிலோகிராம் வார்ஹெட்டின் எடையை குறைச்சோம் அப்படின்னா அந்த மிசைல்னால 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். பிருத்திவி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள்ல கப்பல்களை தாக்குவதற்காகவே பிரத்யேகமா தனுஷ் அப்படின்னு ஒரு மிசைல் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களை ஏர்கிராப்ட் கேரியர், டெஸ்ட்ராயர் போன்ற மிகப்பெரிய கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. தனுஷ் மிசைல்களை தரையில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கும் பயன்படுத்த முடியும். prithvi-i மற்றும் 2 மிசைல்கள் திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய சிங்கிள் ஸ்டேஜ் லிக்விட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. prithvi-3 மிசைல்கள் திடவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. பிருத்திவி மிசைல் இலக்கை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு ஸ்ட்ராப் டவுன் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நேவிகேஷன் சிஸ்டம் மூலமா இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். பிருத்திவி சீரியஸ் ஆஃப் மிசைல்களோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர்ல இருந்து 25 மீட்டர். அதாவது இந்த மிசைல் இலக்கை சுற்றி 10 இருந்து 25 மீட்டருக்குள் தாக்குதல் நடத்தும். prithvi-2 மிசைலோட அப்டேட்டட் வெர்ஷன்னால 10 மீட்டருக்கும் குறைவான தூரத்துல இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல்களை 8x8 டாரஸ் டிரான்ஸ்போர்ட்டர் எரக்டர் லான்ச்சர்கள்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இதனால இந்த மிசைல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். பிருத்திவி மிசைல்களை இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் சீனா இந்த
2 நாடுகளுடன் இந்தியாவிற்கு ஒரு யுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மிசைல்கள் இந்த நாடுகளின் படையினரை தாக்கி அழிப்பதுல மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.